கீழே சாம்பல்னா தெரியும்ல, அந்த மரம் கட்டை எல்லாம் எரிஞ்சு சாம்பலா அடுப்புல எல்லாம் இருக்குல்ல, முன்ன காலத்து அடுப்புல அதெல்லாம் போட்டு அதுல ரெட்டு உடுத்தி உட்கார்றாரு. ராஜா எப்பயும் கீழே உட்காருவாரு. அப்படி அது சாம்பல்லாம் போட்டு அது நான் நானே தாழ்த்திக்கிறேன், சிங்காசனத்துல உட்கார்றது ஒரு பெருமையை குறிக்கும். இதுல உட்கார்றது சாம்பல்ல உட்கார்றது நான் தேவனுக்கு முன்னாடி ரொம்ப தாழ்த்திக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுறதுக்கு சமம். அப்ப ஃபாஸ்டிங் இருந்து மனுஷங்க மட்டும் கிடையாது, மிருகத்துக்கு கூட என்னன்னு செய்யல, எந்த மிருகத்துக்கு கூட வீட்டுல வளர்க்குற அனிமல்ஸ்க்கு எல்லாம் தண்ணி கூட கொடுக்காதீங்க, சின்ன பிள்ளைக்கு கூட எனக்கு தண்ணியும் கிடையாது சாப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெட்டை உடுத்திட்டு என்ன செய்யறாங்க, ஃபாஸ்டிங் இருந்து கதறி ஜெபிக்கிறாங்க. உடனே தேவனோட மனசு இறங்குமா இறங்காதா சொல்லுங்க? அவர் நீதி உள்ள தேவன், தப்பு செஞ்சா அழிக்கிறவர் தான். ஆனா மனம் திருந்திட்டோன்னா அவர் என்ன செய்வாரு, மன்னிக்கிற தேவன். அப்போ அவர் எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாரும் நாடே என்ன செய்யறாங்க, இப்படி ஃபாஸ்டிங் இருக்காங்க, நாங்க திரும்ப இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்.